பூஷன் ஒரு தொழிலதிபரிடம் ஓட்டுநராக பணியாற்றி வந்தார். அவருக்கு மீரா என்ற 7 வயது மகள் இருந்தாள். மீரா சிறு வயதிலிருந்தே பார்வையற்றவள். அவளுக்கு 3 வயதாக இருந்தபோது அவளுடைய தாயார் ராதா இறந்துவிட்டார். மக்கள் பூஷனை மறுமணம் செய்து கொள்ள வற்புறுத்தினர். ஆனால் அவர் மறுத்துவிட்டார். மீராவின் மாற்றாந்தாய் தனது உயிரியல் தாயால் வழங்கக்கூடிய அன்பை வழங்க முடியாது என்று அவர் உணர்ந்தார். பூஷன் தனது மகள் மீராவுக்கு தாய், தந்தை இருவரின் அன்பையும் கொடுக்க தன்னால் முடிந்த அனைத்தையும் செய்தார். மீராவை எனக்கு தெரியும். இன்னைக்கு நீ எப்படி இருக்க? ஒரு தேவதை போல. ஆனால் உங்களுக்கு எப்படி தெரியும்? ஏன்னா நீங்க இத தினமும் எனக்கு சொல்றீங்க. அப்பா, எனக்கு பார்க்க முடிஞ்சா ஒரு தேவதை எப்படி இருப்பான்னு எனக்கு தெரியும். இதை கேட்டதும் பூஷனின் கண்கள் கண்ணீரால் நிரம்பின. பூஷன் அவனை தினமும் தயார் செய்துவிட்டு பிறகு கடமைக்குச் செல்வான். இதையெல்லாம் செய்வதிலும் அவர் தாமதமாகி விடுவார். ஆனால் அவருடைய முதலாளி மிகவும் நல்லவர். பூஷனின் சிரமங்களை அவர் புரிந்து கொண்டார். கிறிஸ்துமஸுக்கு சில நாட்களுக்கு முன்பு அது நடந்தது. சேட்ஜி சில நாட்களாக வெளியே சென்றிருந்தார். சேத்தின் மகனின் காரை பூஷன் ஓட்டிக் கொண்டிருந்தார். ஒரு நாள் பூஷன் வீட்டிற்கு வர தாமதமானது. அதாவது, நீ எல்லை மீறுகிறாய். பூஷன், நாளைக்கு ஒரு முக்கியமான மீட்டிங் இருக்குன்னு நான் சொன்னேன், அதனால சீக்கிரமா வா. ஆனா நீ இப்போ ஒரு செல்ல மாதிரி வர்ற. என்ன மன்னிச்சுடுங்க சேத். அது மாதிரி பாருங்க, இனிமே உங்க சாக்கு போக்குகளை சொல்லாதீங்க. உங்களை மாதிரி சோம்பேறிகளை எனக்கு நல்லா தெரியும். வேலை பாதி முடிஞ்சு போச்சு, ஆனா பணம் நிரம்பிடுச்சு. இல்ல சார், அது அப்படி இல்லை. இதோ, என்னுடன் வாக்குவாதம் செய்யாதே. நான் எங்க அப்பா மாதிரி இல்லை. உன்னை போன்ற சோம்பேறிகள் என் நிறுவனத்தில் இருக்க எனக்கு பிடிக்கவில்லை. இன்றே உன் கணக்குகளை தீர்த்துவிட்டு இங்கிருந்து போய்விடு. சேஜி, இதை செய்யாதே. என்னை வேலையிலிருந்து நீக்காதே. அப்போ நான் உனக்கு இலவச சம்பளம் கொடுத்துட்டு இருக்கணுமா? பூஷன் சோகமா அந்த இடத்தை விட்டு வெளியேறுகிறார். வேறு இடத்தில் வேலை தேட அவன் கடுமையாக முயற்சித்தான். ஆனால் வேலை கிடைக்கவில்லை. பூஷன் இதை மீராவிடம் சொல்லவில்லை. ஆனால் மீரா ஏற்கனவே யூகித்து விட்டாள். கிறிஸ்துமஸ் நெருங்கிக் கொண்டிருந்தது. வீட்டுப் பொருட்கள் தீர்ந்து போனதால் பூஷனின் கவலைகள் அதிகரித்தன. ஒரு நாள் பூஷன் வீட்டில் சோகமாக உட்கார்ந்து இதையெல்லாம் யோசித்துக் கொண்டிருந்தாள். மீரா அவன் அருகில் அமர்ந்திருந்தாள். அப்பா, இன்னைக்கு என்ன தேதி? இது டிசம்பர் 23 மகனே. ஓ வாவ்! அப்படின்னா கிறிஸ்துமஸ் வர இன்னும் 2 நாள் இருக்கு. ஆமா மகனே, கிறிஸ்துமஸுக்கு ஏதாவது வேணுமா? இல்லை அப்பா, எனக்கு எதுவும் வேண்டாம். ஐயோ, இது மாதிரி ஒரு விஷயம் எனக்கு எப்படி வேண்டாம்னு இருக்க முடியும்? கிறிஸ்துமஸ் வருஷத்துக்கு ஒரு தடவைதான் வரும் மகனே. நான் உனக்கு துணிகள் வாங்கித் தரேன். இந்த துணிகள் ரொம்பவே பழையதாகிடுச்சு. கடந்த வருடம் பூஷன் தனது மகளுக்கு துணிகள் வாங்க திட்டமிட்டிருந்தார். அவர் பணத்தையும் சேமித்து வைத்திருந்தார். ஆனால் அவர் சந்தைக்குச் சென்றபோது யாரோ ஒருவர் தனது பாக்கெட்டை எடுத்தார். அவர் வெறுங்கையுடன் வீடு திரும்பினார். இந்த வருஷமும் அவனால் தன் மகளுக்கு எதுவும் வாங்கித் தர முடியாது. இதை நினைத்து அவன் வருத்தப்படுகிறான். அவன் அமைதியாக அழ ஆரம்பிக்கிறான். பிறகு மீரா பேசுகிறாள். அப்பா, அழுகிறீர்களா? மகன் இல்லை. நீங்க பொய் சொல்றீங்க இல்லையா அப்பா? எனக்கு புரியலன்னு நான் ஒத்துக்கிறேன். ஆனா உங்க கண்ணீரையே எனக்கு புரியுது. என்ன ஆச்சு அப்பா? ஏன் அழுறீங்க? சொல்லுங்க. ஐயோ மகனே, நான் அழவில்லைன்னு சொன்னேன். என் கண்ணுல ஏதோ வந்துடுச்சு போல. அதனாலதான் எனக்கு கண்ணீர் வருது. பூஷன் மீராவை பற்றி குறிப்பிட்டார். ஆனால் எதிர்காலத்தை பற்றி அவர் மிகவும் கவலைப்பட்டார். மறுநாள் பூஷன் மீண்டும் வேலை தேடினார். ஆனால் மீண்டும் ஏமாற்றமடைந்தார். மாலையில் அவர் வீடு திரும்பும் போது கிறிஸ்துமஸ் பண்டிகையின் காரணமாக முழு சந்தையும் நிரம்பி வழிந்தது. என்ன ஒரு இயேசுவே, நீ எனக்கு என்ன ஒரு விதியை ஏற்படுத்தி விட்டாய். நாளை கிறிஸ்துமஸ். என் மகளுக்கு என்னிடம் துணிகளும் இல்லை, உணவும் இல்லை. பூஷன் இதையெல்லாம் யோசித்துக் கொண்டிருக்கும் போது அவன் கண்கள் ஒரு ஸ்வெட்டரின் மீது விழுந்தன. அது மிகவும் அழகானது. மீரா அதை அணிந்திருப்பதை அவன் கற்பனை செய்தான்.
ஆனால் அது உண்மையல்ல. அவன் இன்னும் அதை பற்றியே யோசித்துக் கொண்டிருந்தான். அப்போதுதான் சந்தையிலிருந்து திருடன் திருடன் என்ற சத்தம் கேட்டது. அப்போது ஒரு திருடன் ஒரு பையை எடுத்துக்கொண்டு ஓடி வந்தான். திருடன் பையை பூஷனிடம் வீசிவிட்டு ஓடிவிட்டான். பூஷன் எதுவும் சொல்வதுக்குள் ஒரு கூட்டம் அவரிடம் வந்து அவர்தான் திருடன் என்று நினைத்து அவரை பிடித்தது. சீக்கிரம் போலீஸை கூப்பிடு. பூஷன் மக்களை சமாதானப்படுத்த முயன்றார். ஆனால் அவர்கள் கேட்கவில்லை. மேலும் அவர்கள் பூஷனை போலீசில் ஒப்படைத்தனர். நீங்கள் இந்த தொழிலில் எவ்வளவு காலமாக இருக்கிறீர்கள்? உங்களுடன் யார் இருக்கிறார்கள்? ஐயா, தயவு செய்து என்னை போக விடுங்கள். என் மகள் வீட்டில் தனியாக இருக்கிறாள். அவளுக்கு பார்வை கூட இல்லை. தயவு செய்து என்னை வீட்டிற்கு போக விடுங்கள். பொய் சொல்றத நிறுத்து. திருடறதுக்கு முன்னாடி நீ உன் மகளை பத்தி யோசிக்கவே இல்லை. பணம் நிறைந்த பையோட உன்னை மக்கள் கையும் களவும் அப்போ பிடிச்சிட்டாங்க. நீ திருடன் இல்லைன்னு சொல்ற. ஐயா, சில நேரங்களில் கண்கள் பார்ப்பது கூட உண்மையாக இருக்காது. பாருங்க, எனக்கு அதிகமா அறிவுரை சொல்லாதீங்க. உங்களை மாதிரி புத்திசாலி திருடர்களை எப்படி வாயை திறக்க வைக்கிறதுன்னு எனக்கு தெரியும். இன்ஸ்பெக்டர் சாஹிப் மீண்டும் அவரை அடிக்கத் தொடங்கினார். பின்னர் இரவு வெகு நேரமாகியும் பூஷன் வீடு திரும்பாத போது மீரா மிகவும் கவலையடைகிறாள். இன்னைக்கு லேட் ஆயிடுச்சு. அப்பா இன்னும் வீட்டுக்கு வரல. என்ன ஆச்சுன்னு எனக்கு தெரியல. ஐயோ, எல்லாத்தையும் சரி பண்ணுங்க. எனக்கு அப்பாவை பத்தி கவலையா இருக்கு. மீரா இரவு முழுவதும் இயேசுவிடம் ஜெபம் செய்தாள். ஆனால் இரவு விடியற்காலையாக மாறியது. ஆனால் பூஷன் வீடு திரும்பவில்லை. மீரா ஆறுதல் அடைய முடியாமல் அதிகமாக அழுது கொண்டிருந்தாள். என்ன செய்வது என்று தெரியாமல் தவித்தாள். இயேசுவே, நீங்களும் ஏழைகளுக்கு செவிசாய்ப்பதில்லை. சர்ச் பிதாக்கள் கூறுகிறார்கள், நீங்கள் உண்மையான இதயத்துடன் செய்யப்படும் பிரார்த்தனைகளுக்கு பதிலளிக்கிறீர்கள். நான் என் முழு மனதுடன் உங்களிடம் ஜெபித்தேன். ஆனால் நீங்கள் பதிலளிக்கவில்லை. நீங்கள் இல்லாமல் என் தந்தையை என்னால் கண்டுபிடிக்க முடியாது என்று நீங்கள் நினைத்தால் நீங்கள் தவறு செய்கிறீர்கள். கடைசியில் மீரா தன் தந்தையை தானே கண்டுபிடிக்க முடிவு செய்து வீட்டை விட்டு வெளியேறினாள். மீரா தன் தந்தை இல்லாமல் இப்படி வீட்டை விட்டு வெளியேறியதில்லை. சாலையில் எவ்வளவு கூட்டம் இருக்கிறது என்பது அவளுக்குத்தான் தெரியாது. அவள் எப்படியோ விழுந்து மீண்டு தன் தந்தையை கூப்பிட்டாள். மறுபுறம் பூஷனும் தாக்கப்பட்ட பிறகு மயக்கமடைந்தார். அந்த கான்ஸ்டபிள் ரொம்ப தந்திரமானவர் மாதிரி தெரியுது. அவர் வாயே திறக்கவே இல்லை. பரவாயில்ல இல்லை, நான் அப்புறம் பேசிக்கின்றேன். அந்த நேரத்தில் இன்ஸ்பெக்டர் அவரை விடுவித்தார். ஆனால் மாலையில் மீண்டும் விசாரிப்பதாக உறுதியளித்தார். அவர் வீட்டிற்கு செல்ல காவல் நிலையத்திலிருந்து தனது பைக்கில் புறப்பட்டார். சிறிது தூரம் நடந்த பிறகு சாலையோரத்தில் ஒரு பெண் அழுது கொண்டிருப்பதை கண்டார்கள். இன்ஸ்பெக்டரின் மகள் என் வயதுடையவள். அதனால் அவர்கள் அவள் மீது பரிதாபப்பட்டார்கள். ஏன் மகனே இப்படி அழுகிறாய்? சொல்லு, நான் உனக்கு உதவுகிறேன். இயேசு உங்களை அனுப்பினாரா மாமா? இயேசுவே, ஆமாம், அவர்தான் அனுப்பினார். இப்போது சொல்லுங்கள், ஏன் அழுகிறீர்கள்? என் பெயர் மீரா மாமா. நான் என் அப்பாவை தேடுகிறேன். நேற்று இரவு முதல் அவர் வீடு திரும்பவில்லை. உங்க அப்பா பேர் என்ன? அவர் எப்படி இருக்காரு? சொல்லுங்க, நான் அவரை கண்டுபிடிச்சுடுவேன். அவன் பெயர் பூஷன். அவன் எப்படி இருப்பான் என்று எனக்கு தெரியவில்லை. நான் இன்னும் அவனை பார்க்கவில்லை. நீங்க நல்ல உடல்வாகுடன் இருக்கீங்க. உங்க அப்பாவை நீங்க இன்னும் பார்த்ததில்லைன்னு சொல்றீங்க. சில சமயம் நான் என் கண்களாலேயே கூட பார்ப்பேன். அது உண்மை இல்லை மாமா. பிறந்ததிலிருந்து எனக்கு பார்வை இல்லை. சில நேரங்களில் கண்ணால் பார்ப்பது கூட உண்மையாக இருக்காது என்று மீரா சொன்னதை இன்ஸ்பெக்டர் கேட்டவுடன் காவல் நிலையத்தில் அடைக்கப்பட்ட திருடனை நினைவு கூர்ந்தார். அவர் அவளைப் போலவே ஏதோ சொன்னார்.
பார்வையில்லாத தனது மகள் வீட்டில் தனக்காக காத்திருப்பாள் என்பதையும் அவர் நினைவு கூர்ந்தார். இதையெல்லாம் நினைத்து பார்த்த இன்ஸ்பெக்டர் பதற்றமடைந்தார். இன்ஸ்பெக்டர் மீராவை காவல் நிலையத்திற்கு அழைத்து வந்து பூஷனை அணுகுகிறார். பூஷன் அவளை பார்த்து பயந்து, ஐயா, நீங்க மறுபடியும் என்னை அடிக்கப் போறீங்க. என்னை அடிக்காதீங்க. நான் நிஜமாவே திருடல. ப்ளீஸ் என்னை வீட்டுக்கு போக விடுங்க. ஏய், நான் உன்னை கொல்ல போறதில்லை. நான் உனக்கு ஒரு கிறிஸ்துமஸ் பரிசை கொண்டு வருகிறேன். இதற்கு பிறகு இன்ஸ்பெக்டர் மீராவை அழைத்தார். மீராவை காவல் நிலையத்தில் பார்த்ததும் பூஷனால் தன் கண்களையே நம்ப முடியவில்லை. ஐயோ தேவதை, நீ எப்படி இங்கு வந்தாய்? அப்பா, இந்த மாமா தான் என்னை இங்கே கூட்டிட்டு வந்திருக்காரு. மகனே, உன் அப்பாவை தவறுதலாக இங்கே கொண்டு வந்துட்டோம். அதற்காக என்னை மன்னித்து விடு. ஒரு அப்பாவை தண்டிக்கப்பட்டால் அது சட்டத்தின் குறைபாடாக இருக்கலாம். ஆனால் இயேசு இதை ஏற்றுக்கொள்ளாமல் இருக்கலாம். அதனால் தான் மீரா உன்னை தேடி புறப்பட்டாள். அவளுடைய வார்த்தைகளிலிருந்து நீ பொய் சொல்லவில்லை என்பதை நான் அறிந்து கொண்டேன். மாலையில் பூஷன் மீராவுடன் தேவாலயத்திற்கு சென்று உருக்கமாக ஜெபித்தார். எல்லாவற்றிற்கும் மேலாக இயேசு அவர்களை ஒரு பெரிய ஆபத்திலிருந்து காப்பாற்றினார். மாலையில் இன்ஸ்பெக்டர் சாஹிப்பும் தேவாலயத்திற்கு வந்தார். அவர் இருவருக்கும் கிறிஸ்துமஸ் வாழ்த்து தெரிவித்தது மட்டுமல்லாம மகிழ்ச்சியான செய்திகளையும் கூறினார். பூஷன், நம்ம காவல்துறையில ஒரு ஆர்டினர் பணியிடம் காலியாக இருக்கு. உங்க பேரை நான் சிபாரிசு பண்ணிருக்கேன். நீங்க ஆர்டினர் தேர்வுல தேர்ச்சி பெறணும். நீங்க தேர்வுல தேர்ச்சி பெறுவீங்க இல்லையா? நான் கண்டிப்பா பாஸ் பண்றேன் சார். பூஷன் ஆர்டினர் தேர்வில் தேர்ச்சி பெற்று இப்போது காவல்துறையில் ஆர்டினராக பணிபுரிகிறார். இந்த கிறிஸ்துமஸ் பண்டிகைக்கு அவருக்கு வாழ்நாள் முழுவதும் மறக்க முடியாத ஒரு பரிசு கிடைத்தது.